கஸ்டமருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனா கஸ்டமர் கால் பண்ண டைம் இல்ல, உங்க டீம்ல கால் அட்டன் பண்ண டைம் இல்ல. இந்த ப்ராப்ளம்க்குலாம் சொல்யூஷன் என்னன்னு தெரியுமா? கஸ்டமர் வெப்சைட்டுக்கு வந்தா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் செலக்ட் பண்ணி டைரக்டா அப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத புக் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். நம்ம ஓடோ வெப்சைட் சீரீஸ்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வெப்சைட் கிரியேட் பண்றது, பேஜஸ் கிரியேட் பண்றது, மெனூஸ் கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஓடோ வெப்சைட்டோட பவர்ஃபுல் ஃபியூச்சரான அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சர்வீஸ் பிஸ்னஸ், கன்சல்டன்சி, ட்ரைனிங் சென்டர், ஹாஸ்பிட்டல், கிளினிக், சலூன், இந்த மாதிரி கஸ்டமர் மீட்டிங் புக் பண்ற மாதிரி எந்த பிஸ்னஸா இருந்தாலும் இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி எல்லாத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சலூன் போறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போனா ஈஸியா வந்து இந்த டைம்ல நாங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் ஈஸியா வந்து நம்மளுக்கான சர்வீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஓடோல வந்து அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இது வந்து சலூன் பேஸ்டு சொன்னா, அதே மாதிரி இப்போ ஒரு சர்வீஸ் பேஸ்டு, இப்போ நாங்கள் வந்து ஓடோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், தென் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், கஸ்டமைசேஷன் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்களோட சர்வீஸ்க்கு வந்து ஒரு டெமோ தேவைப்படுது, இந்த ஓடோ வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ தேவைப்படுது அப்படின்னா வந்து, இப்போ நான் வந்து ஆல்ரெடி வெப்சைட் மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் வந்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனூஸ் வச்சு அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். புக் ஏ ஃப்ரீ டெமோ அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் ஆகிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ வந்து அவைலபிள் டேட் சூஸ் பண்ணலாம், அவைலபிள் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணலாம், அவங்க டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணலாம், தென் வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து புக்கிங் வந்து உங்களோட இதில் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும். அதே மாதிரி உங்களோட ஓடோ கேலண்டர் ஆப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேலண்டர் ஆப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களோட மேனுவலான ஃபோன் கால் பண்ணி இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது ரெடியூஸ் ஆகிடும். தென் கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி ஸோ இந்த டைமில் இவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் ஸோ அவங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ ஏதாவது மிஸ் ஆகிற அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். தென் வந்து டீம் ஷெடியூல் பண்ணுறது வந்து ப்ராப்பராக வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இமெயில் ரிமைண்டர்ஸும் வந்து உங்களால் அனுப்ப முடியும். ஸோ தென் வந்து கஸ்டமர் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. 24/7 வந்து வெப்சைட் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஈஸியாக அவங்க வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத புக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நார்மலாக நான் அப்பாயின்மெண்ட் மாடியூல்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூலில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் வந்து இதில் அப்பாயின்மெண்ட் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் மீட்டிங் எப்படி டியூரேஷன் செட் பண்ணுறது, அவைலபிள் டைமிங் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, தென் வந்து வெப்சைட்டில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, கஸ்டமர் புக்கிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.